ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.9ல் எல்லா சம்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஃபார்ம்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 9, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோ. 9ங்கிறது நான் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கணும், 2ங்கிறது நான் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஃபார்மாக, அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு x² மைனஸ் இங்கே 9 இருக்கா, அதை சம் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் 9 x இருக்குது அப்படியே போட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு பதிலாக என்னது 2 போடுறேன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஆயிடுச்சா? அதை தான் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் ஃப்ரூட்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. இதுதான் ஃபார்முலா. சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்க. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. இது ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டையும் வச்சு தான் அந்த என்னது தனித்தனியாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். டிட்டர்மைன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூ சம் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணுமா. சம் அண்ட் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த இருக்கா இந்த ரெண்டு தான். இதை வச்சு நாம் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்ப்போமா. ஃபார்முலா என்னது? ஜென்ரல் ஃபார்முலா என்னது? x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. இதான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அவங்க கொஷினில் -9, 20 கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது என்னது? நான் இங்கே கீழே எழுதுகிறேன். சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது என்னது? -9. ப்ராடக்ட் இந்த மாதிரி ஸ்மாலாக எழுதிக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது 20. இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ x² இருக்கா, அதை அப்படியே எழுதுங்க. x² மைனஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக -9 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடுவோம். x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக என்னது 20 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? அப்போ +9 எக்ஸ் அப்படியே ஒரு மல்டிபிளில் இருக்கிறதுனால +20 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? செகண்ட் சம் போகலாமா? செகண்ட் சப்ஸ்டியூஷனுக்கு போகலாம். 5/3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து என்னது? 5/3. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது 4. எழுதியாச்சா? ஜென்ரல் ஃபார்ம், இந்த ஃபார்முலா என்னது? x² மைனஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒவ்வொரு தடவையும் இதை எழுதும் போது இதையும் சேர்த்து எழுதுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். x² மைனஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது என்னதுங்க? 5/3 போடலாமா? 5/3 இன்டூ எக்ஸ் அப்படியே இருக்குது, அதை அப்படியே போட்டுட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 5 மட்டும் கொடுக்கல, டிவைடட் பை 3ன்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கான். அப்போ என்ன செய்யணும்? கீழே எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் கீழே என்னது? 5 தானே, சாரி 3 தானே. 3யை போட்டுட்டோம். 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்டூ x² 3x² மைனஸ் 5x அப்படியே வந்துடும். ப்ளஸ் இதால் மல்டிப்ளை பண்ணு. 3 இன்டூ 4 3 4s 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 3யை வந்து இங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 இது இங்கிட்டு கொண்டு போனால் என்னாகும்? 3 இன்டூ 0 என்னாகும்? 0 தானே. 3 இன்டூ என்ன? 0 வந்து என்னது? 0 தானே. அப்போது 0வாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா?
தேர்டு சப்ஸ்டியூஷன் பார்க்கலாமா? -3/2 கமா -1. இப்போ சம் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது என்னது? -3/2. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது -1. இப்போ ஜென்ரல் ஃபார்முலா அந்த ஃபார்ம் வந்து என்னது? x² - sum of fruits x plus product of fruits is equal to 0. sum of fruitsங்கிறது என்னது? -3/2 அதை ப்ராக்கெட் குள்ள எழுதிட்டு பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது -1 அதே ப்ராக்கெட் குள்ள எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? உள்ள மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? அப்போ +3/2 எக்ஸ் பிளஸ் மைனஸ் வந்துடும். ஏன்னா இங்க மைனஸ் பிளஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிருமா? -1 is equal to 0. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம்னா இதால இதை மல்டிப்ளை பண்ண போறேன். போன சம் மாதிரி தான் 2ஆல இங்கேயும் x²யும் 2ஆல 1ஐயும் மல்டிப்ளை பண்ண போறேன். நான் இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 × x² 2x² பிளஸ் அப்படியே 3x அப்படியே தான் வந்துடும் -1. அப்பனா என்னது? 2 × -1 -2 is equal to 0. இந்த 2-ஐ இங்க கீழேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்ய போறேன்னா 2x, அதாவது இந்த 2-ஐ இங்கிட்டு கொண்டு போறேன். அப்போ மல்டிபிள்ல வருமா? அப்போ 2 × 0 அப்போ என்ன ஆகும்? 0 தானே வரும். அப்போ x² பிளஸ் 3x -2 இதை இங்கிட்டு கொண்டு போனா 0 தான் வரும். அப்போ நம்ம அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் போலாம். ஃபோர்த் சப்ஸ்டியூஷன் மைனஸ் bracket இருக்கு 2 - a the whole square கமா a plus b the whole square. இப்போ sum of fruitsங்கிறது இதுதான், product of fruits இது. இப்போ ஃபார்முலா என்னது? x² - sum of fruits x² plus product of fruits is equal to 0. இப்போ sum of fruitsக்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ x² - sum of fruitsக்கு பதிலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? bracket 2 - a the whole square. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ப்ராக்கெட் போட்டுருங்க. x² அப்படியே போட்டுட்டு பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக என்னது? a plus 5 the whole square is equal to 0. ஓ ஸ்கொயர், சாரி இங்கே ஸ்கொயர் வராது, ஸ்கொயர் வராது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்ய போனால் உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணுறேன். x² மைனஸ் பிளஸ் 2 - a bracket whole square into x plus a plus b a plus 5 the whole square is equal to 0. நமக்கு அடுத்த ஈக்குவேஷனும் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் சம் உள்ள போலாமா? நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். போன சம்ல நமக்கு ரெண்டு சம்மும் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x² + 3x - 28 is equal to 0. அப்போ ஏபிசின்னு நாம் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ ஃபார்முலா எழுதிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ சம் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -a/b. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுங்கிறதோட ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. இதானே? இப்போ ஏபின்னு நான் தனித்தனியாக இதில் எடுக்க போகிறேன். ஏங்கிறது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏன்னு என்னது? 1, பிங்கிறது என்னது? 3. ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? c is equal to -28ன்னு எடுத்துக்கணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நான் ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சப்ஸ்டியூட் பண்ணா என்னது? எனக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளாவே கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? sum of fruits கண்டுபிடிப்போம். sum of fruits is equal to -3. next substitution x² plus 3x is equal to 0. இப்போ இதுல a b c கண்டுபிடிச்சிட்டு sum of fruits product of fruits கண்டுபிடிச்சா போதும். அப்ப ஏங்கிறது என்னது? 1.
பிங்கிறது என்னது 3யா, சிங்கிறது கொடுக்கல, அப்போ நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னா என்னது? சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பிங்கிறது என்னது? இங்கே 3யா, 3 மைனஸ் போட்டுட்டு பை ஏங்கிறது 1. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்டா? ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த சைடில் எழுதுறேன். அப்போ என்ன வரும்? சி பை ஏ. அப்போ சிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும்? 0ன்னு தெரியும். பை ஏங்கிறது 1ன்னு தெரியும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே என்னது? 1ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? -3 தான் வரும். புரிஞ்சுதா? சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் போகலாம். தேர்டு 3 + 1 by a is equal to 10 by a ஸ்கொயர்னு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக செய்யலாமா? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா 3 + 1 by a by 10 by a ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ a ஸ்கொயர்ங்கிறது என்னது? ஒரு லாங்கஸ்ட். இந்த ஏ ஸ்கொயருக்கு நான் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் தானே கிடைக்கும். ஏ ஸ்கொயருக்கு நான் இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் தான் கிடைக்கும். இந்த ஏ ஸ்கொயரால் நான் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணேன். ஏன்னா கீழே எந்த ஏவும் இல்லை. இப்போ டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் 3a ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இதையும் ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன் இதே. அதனால என்ன கிடச்சிருக்கு? 3a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏ கேன்சல் ஆகி வெறும் ஏ வரும். அப்போ ஏ மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 10 மட்டும் கிடைக்கும். இப்போ இது இங்கிட்டு கொண்டு வரேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏங்கிறது என்னது? 3, பிங்கிறது 1, சிங்கிறது -10. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது? சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பிங்கிறது 1, மைனஸ் அப்படியே போட்டுட்டு பை ஏங்கிறது 3. ஆல்ஃபா பீட்டானா என்னது? சி பை ஏ. அப்போ சிங்கிறது என்னது? -10. ஏங்கிறது என்னது? -3. சாரி +3 தான். இதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் போகலாம். இப்போ ஏங்கிறது என்னதுன்னா a = 2, b = -1, c = -4. இது தனித்தனியாக எழுதிட்டேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான என்னது? -b பை ஏ. -bங்கிறது என்னது? -1. மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? வெளியே போடுங்க. ஏன்னா இங்கே -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால வெளியே -1 மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ ஏங்கிறது என்னதுன்னா 3. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1/3 வரும். இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது? சி பை ஏ. இப்போ சிங்கிறது -4 தான். பை 3 வரும். நமக்கு ஆன்சர் ரெண்டுத்துக்குமே கிடைச்சிச்சு. இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளஸ் இந்த சம்மில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.